அழிவின் விளிம்பில் சிட்டுக்குருவிகள். இயற்கையின் தூதரை அழியாமல் பாதுகாப்பதே பறவை இனங்களுக்கு நாம் செய்யும் மரியாதை. ஆண்டுதோறும் மார்ச் 20 கொண்டாடப்படும் உலக சிட்டுக்குருவிகள் தினம் மிகவும் பரிச்சயமான, ஆனால் பெரும்பாலும் கவனிக்கப்படாத பறவைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஒரு சிறிய மற்றும் அடக்கமான உயிரினமான சிட்டுக்குருவிகள் நீண்ட காலமாக நமது இயற்கை மற்றும் கலாச்சார நிலப்பரப்புகளின் ஒரு பகுதியாக இருந்து வருகின்றன. சிட்டுக்குருவி தோற்றத்தில் அடக்கமானது. அதன் இறகுகள் பொதுவாக பழுப்பு மற்றும் சாம்பல் நிறத்தில் காணப்படும். இயற்கையான உருமறைப்பை வழங்குகின்றன. அவற்றின் எளிமையான தோற்றம் இருந்த போதிலும் சிட்டுக்குருவிகள் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை பூச்சிகளை உண்கின்றன, விதைகளை சிதறடிக்கின்றன, மேலும் பெரிய விலங்குகளுக்கு இரையாகவும் செயல்படுகின்றன. இவ்வளவு பொதுவான ஒரு பறவைக்கு ஏன் ஒரு நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்று பலர் யோசிக்கலாம். உலகளவில் சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. வாழ்விட இழப்பு, மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை இந்த சரிவுக்கு பங்களிக்கின்றன. விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் நடவடிக்கையை தூண்டுவதையும் இந்த கொண்டாட்டம் நோக்கமாக கொண்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் சூழலியல் வீரர்கள் மட்டுமல்ல, கலாச்சார சின்னங்களும் கூட. அவை இலக்கியம், நாட்டுப்புற கதைகள் மற்றும் மத நூல்களில் கூட காணப்படுகின்றன. அவை பல்வேறு கலாச்சாரங்களில் எளிமை, சுதந்திரம் மற்றும் சமூக உணர்வு போன்ற பல்வேறு நற்பண்புகளை அடையாளப்படுத்துகின்றன. குறைந்து வரும் சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பல்வேறு லாப நோக்கமற்ற நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளன. சில நகரங்கள் பறவைகளுக்கு உகந்த இடங்களை உருவாக்க தொடங்கியுள்ளன. பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் சிட்டுக்குருவிகள் குறித்த பாதுகாப்பு பாடங்களை உள்ளடக்கி சிறு வயதில் இருந்தே இந்த பறவைகளின் முக்கியத்துவத்தை விதைக்கின்றன. சிட்டுக்குருவிகள் பழக்க வழக்கங்களையும் தேவைகளையும் நன்கு புரிந்து கொண்டு மிகவும் பயனுள்ள பாதுகாப்பு முறைகளை எளிதாக்க ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இயற்கையின் சிறிய தூதர்களான சிட்டுக்குருவிகள் நம் வாழ்வில் கொண்டு வரும் நன்மைகளை பாராட்ட நாம் அனைவரும் ஒரு கணம் ஒதுக்குவோம்.